வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தி திணிப்பை நிறுத்த தமிழகமும் திமுகவும் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யும். நியூ இந்தியா அசூரன்ஸ் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையை திரும்பப் பெற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பிரதமர் மோடி மீது அமித்ஷாவுக்கு என்ன கோபமோ தெரியவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. தமிழ்நாட்டில் மின் விநியோகம் சீராக செய்யப்பட்டு வருகிறது. அமித்ஷா வருகையின் போது ஏற்பட்ட மின்தடை தற்செயலாக நடந்தது என அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். 2014 போல 2024 பாஜகவை ஓட விரட்ட தயங்க மாட்டோம். அரசியலில் அதிமுக ஆலமரம், பாஜக வெறும் செடி என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சாடல். அதிமுக பொதுக்குழு தீர்மானத்தை எதிர்த்து ஓபிஎஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கு ஜூன் 15க்கு ஒத்திவைப்பு. கட்சி விதிகள் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டவை அல்ல என இபிஎஸ் தரப்பு வாதம். விரிவான செய்திகள். காவிரி டெல்டா பாசனத்திற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். இது குறித்து கூடுதல் தகவல்களை தர செய்தியாளர் பிரபாகரன் நம்முடன் இணைந்திருக்கிறார். சொல்லுங்க பிரபாகரன், டெல்டா குறுவை சாகுபடிக்காக முதலமைச்சர் மேட்டூர் அணை தண்ணீர் திறந்திருப்பதால் எந்தெந்த மாவட்டங்கள் பயன்பெற உள்ளது? தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் அணையில் இருந்து காவிரி டெல்டா குறுவை சாகுபடிக்காக நீரை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துரைமுருகன், கே.என். நேரு உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இதன் மூலம் நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் சுமார் 17 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 90 ஆண்டுகளில் 19வது முறையாக உரிய காலத்தில் தற்போது நீர் திறக்கப்பட்டுள்ளதால் தொடர்ந்து 22 நாட்களுக்கு தண்ணீர் விவசாய நிலங்களுக்கு திறந்து விடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், கடந்த 2 ஆண்டுகளில் தமிழக அரசு வேளாண் துறைக்கு என தனி பட்ஜெட் தாக்கல் செய்து உழவர் நலனை காத்து வருவதாகவும், அனைத்து கிராம வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்தி அதன் மூலம் 2 ஆண்டுகளில் 23.54 லட்சம் உழவர்கள் பயனடைந்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். கூடுதல் தகவலுக்கு நன்றி பிரபாகரன். இந்தி திணிப்பை நிறுத்த தமிழகமும் திமுகவும் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனும் அதன் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் அதே வேளையில் ஒன்றிய அரசும் அதன் நிறுவனங்களும் இந்திக்கு நியாயமற்ற நன்மைகளை தொடர்ந்து அளித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் மக்கள் நலனுக்காக அல்லாமல் நம் தொண்டையில் இந்தியை திணிப்பதற்காக தங்களுடைய மதிப்புமிக்க வளங்களை செலவழிப்பதில் ஒன்றிய அரசு குறியாக உள்ளதாகவும், இந்த பட்டியலில் சமீபத்தில் நியூ இந்தியா அசூரன்ஸ் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கை இணைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த அறிக்கை உடனடியாக திரும்ப பெறப்பட வேண்டும் என்றும், அதன் தலைவர் நீரஜா கபூர் இந்தி பேசாத இந்தியர்கள் மற்றும் நியூ இந்தியா அசூரன்ஸ் ஊழியர்களிடம் காட்டப்படும் அவமரியாதைக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தமிழகமும் திமுகவும் நமது வரலாற்றில் எப்பொழுதும் பாடுபட்டது போல் இந்தி திணிப்பை நிறுத்த தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழுக்கு பதிலாக இந்தியை கொண்டு வரும் எந்த முயற்சியையும் எதிர்ப்போம் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மாநில தலைவர் பதவிக்கு அண்ணாமலை தகுதியற்றவர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, ஊழல் வழக்கில் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா என பேசியது அதிமுகவினரை அதிருப்தி அடைய செய்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஜே.பி. நட்டாவும் அண்ணாமலையை கண்டிக்க வேண்டும் என கூறினார். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனுஷனை கடிக்கும் கதையாக அண்ணாமலையின் செயல் உள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். அதிமுக தொடர்பான தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் விமர்சனம் தொடர்ந்தால் அதிமுக பாஜக கூட்டணி மறுபரிசீலனை செய்யப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். திரு அண்ணாமலையுடைய அந்த ஒரு செயல்பாடு என்பது ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடிக்கிற கதையாக, மறைந்த தலைவர், பொதுவாகவே மறைந்தவர்களை பற்றி நாம் விமர்சனம் செய்யக்கூடாது. ஆனால் மறைந்த தலைவர் இன்றைக்கும் உலகம் முழுமையும் உள்ள 10 கோடிக்கு மேற்பட்ட அனைத்து இந்திய 10 கோடிக்கு மேற்பட்ட தமிழக மக்களுடைய நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருக்கின்ற எங்களுடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதிமுக பொதுக்குழு வழக்கு விசாரணையை ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
இது குறித்து நமது செய்தியாளர் கௌசல்யா தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களையும் பொதுச் செயலாளர் தேர்தலையும் எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் அணி தரப்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது ஷாபிக் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அதிமுக பொதுக்குழு வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இபிஎஸ் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டதானது. அதில் இபிஎஸ் தரப்பு வாதத்தில் கட்சி விதிப்படி ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கியுள்ளோம், அவரை மீண்டும் சேர்த்தால் குழப்பம் அதிகரிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கட்சி விதிகள் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டவை அல்ல, காலத்திற்கு ஏற்ப விதிகளை திருத்திக் கொள்ளலாம் என வாதிட்டுள்ளார். இதையடுத்து அதிமுக பொதுக்குழு தீர்மானம் எதிர்த்து ஓபிஎஸ் தரப்பு தொடர்ந்து வழக்கு விசாரணையை ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுவரை இபிஎஸ் தரப்பு வாதம் கேட்கப்பட்டு வந்த நிலையில் ஓபிஎஸ் தரப்பின் பதில் வாதத்திற்காக விசாரணையை ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தகவலுக்கு நன்றி கௌசல்யா. அமித்ஷா வருகையின் போது ஏற்பட்ட மின்தடை எதிர்பாராமல் நடந்த நிகழ்வு என அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டில் சீராக மின் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் அமித்ஷா வருகையின் போது ஏற்பட்ட மின்தடை தற்செயலாக நடந்த பழுது என்றும் அது உடனடியாக சரி செய்யப்பட்டு மின் விநியோகம் வழங்கப்பட்டது எனவும் விளக்கம் அளித்தார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மின்தடை ஏற்படுத்தியதாக கூறும் சிலரின் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளித்துள்ள அவர், எதில் அரசியல் செய்ய வேண்டும் என்பதை மறந்து எதை வேண்டுமானாலும் அரசியல் செய்யலாம் என நினைப்பவர்களின் எண்ணம் திராவிட மண்ணில் எடுபடாது எனவும் கூறினார். தமிழரை பிரதமராக்குவது இருக்கட்டும், தமிழை முதலில் ஒன்றியத்தில் அதிகாரப்பூர்வ அலுவல் மொழியாக அங்கீகரியுங்கள் என கனிமொழி எம்பி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். சென்னை வந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் காலங்களில் ஒரு தமிழனை பிரதமர் ஆக்க உறுதியெடுப்போம் என கூறினார். அமித்ஷாவின் இந்த பேச்சுக்கு பதிலளிக்கும் விதமாக கனிமொழி எம்பி தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், தமிழரை பிரதமராக்குவது இருக்கட்டும், தமிழை முதலில் ஒன்றியத்தில் அதிகாரப்பூர்வ அலுவல் மொழியாகவும் உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாகவும் அங்கீகரியுங்கள் என பதிவிட்டுள்ளார். சிறகை பொருத்திக் கொண்டு வாழ்வில் வெற்றி பெற அரசு துணை நிற்கும் என புதிய கல்வியாண்டில் காலடி வைத்துள்ள மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கோடை விடுமுறை முடிந்து 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. முதல் நாளான இன்றே மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்களை வழங்க அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் கோடை விடுமுறை முடிந்து முதல் நாள் பள்ளிக்கு செல்லும் மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். சிறகை பொருத்திக் கொண்டு வாழ்வில் வெற்றி பெற அரசு துணை நிற்கும், நான் உறுதுணையாக இருப்பேன் என்று பதிவிட்டுள்ளார். இதனிடையே அம்பத்தூர் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், அரசு பள்ளிகளில் 100% தேர்ச்சி கொடுக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாநில கல்விக் கொள்கை குறித்து முழு அறிக்கை அளித்த பின் முதலமைச்சரிடம் பேசி முடிவெடுக்கப்படும் என தெரிவித்த அவர், 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து குறித்து எந்த ஒரு ஆலோசனையும் இல்லை என கூறினார். அதேபோல் அரசு பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான திறனாய்வு தேர்வு ஜூன் 21 முதல் 30ஆம் தேதிக்குள் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக ஒவ்வொன்றையும் படிப்படியாக ஆஃப்டர் 10 இயர்ஸ் கழிச்சு நம்ம கவர்மெண்ட் வந்திருக்குது. பல சிக்கல்களை இன்றைக்கி நேர்கொள்கின்ற விதத்தில் ஒரு நிதி நெருக்கடியாக இதெல்லாம் சமாளித்து வந்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் இன்றைக்கி கல்வித்துறை கொண்டு செல்ல வேண்டும் என்ற முதலமைச்சருடைய கவனம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக அதை செயல்படுத்துகின்ற பணிகள் தான் பள்ளி கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, துறையினுடைய அமைச்சராக தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் நீங்களும் வந்து இது தனிப்பட்ட முறையில் உங்களுக்காக கேட்கப்படுகின்ற கேள்வி அல்ல, உங்கள் காதுக்கு வந்த கேள்விகள், இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அதற்கான கேள்விகள் தான் நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாக பல நேரங்களில் நீங்கள் சொல்லுகின்ற வைத்தும் பல திட்டங்கள் தீட்டப்படுகின்றது. நீங்கள் சொல்வதை வைத்தும் பல மாறுதல்களை, பல கரெக்ஷன்ஸ் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத நிலையை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சி.வி. கணேசன் தெரிவித்துள்ளார். உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தையொட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள ஜீவா பூங்காவில் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் பங்கேற்ற பேரணியை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் தொடங்கி வைத்தார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், 2025ஆம் ஆண்டுக்குள் குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணையை ஏற்று
இன்றைய தினம் 12/6/2023 இன்று உலகம் முழுவதும் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனை பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பானது தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய ஆணையை ஏற்று இன்றைய தினம் குழந்தை தொழிலாளர் முறையை எதிர்க்கின்ற தினமாக நாங்கள் கொண்டாடி வருகிறோம். அதன் அடிப்படையிலே தான் தொழிலாளர் நலத்துறை இன்றைய தினம் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் குறிப்பாக தமிழ்நாட்டில் குழந்தை தொழிலாளர் இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் இந்த குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் டிஜிட்டல் மயமாக்கல் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் G20 அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்றது. அப்போது காணொலி மூலம் பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவில் வளர்ச்சியடையாத 100க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் உள்ள மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நிலையான வளர்ச்சியை அடைய பாலின சமத்துவம், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என தெரிவித்தார். 220 மாத ஆட்சியில் பாஜக 225 ஊழல்களை செய்துள்ளதாக பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தொடங்கியுள்ளார். ஜபல்பூரில் பேரணி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய பிரியங்கா காந்தி, மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தபோது ஏராளமான வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய பிரதேசத்தில் 220 மாத ஆட்சியில் 225 ஊழல்களை செய்துள்ளது பாஜக. தேர்தலில் வாக்குறுதிகளை அளித்து வெற்றி பெறும் பாஜக அதனை நிறைவேற்றுவதில்லை என குற்றம் சாட்டினார். கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்களுக்கான மாதாந்திர மதிப்பூதியம் 3600 இருந்து 5000 உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது. கடந்த மார்ச் 30ஆம் தேதி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மீதான மாநில கோரிக்கையில் 15 புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. அதில் ஊரக பகுதிகளில் பணிபுரியும் 66130 தூய்மை காவலர்களின் மாதாந்திர மதிப்பூதியம் 3600 இருந்து 5000 உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. தமிழக ஆளுநருக்கு எதிராக 16ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தமிழக மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், தமிழக ஆளுநராக RN ரவியின் அலட்சியம் மற்றும் சனாதன போக்கினால் பல்கலைக்கழகங்களில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு சான்றிதழ் வழங்க முடியவில்லை என தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆளுநர் RN ரவியை கண்டித்து முதல்வரால் சட்டமன்ற பேரவையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மாநில அரசே நியமிக்கும் வகையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வடிவுகளை உடனே ஒப்புதல் வழங்கிட வலியுறுத்தியும் வரும் 16ஆம் தேதி சென்னை ஆளுநர் மாளிகைக்கு அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளது. ரயிலில் பயணம் செய்யாமல் வாகனம் நிறுத்தும் இடங்களை பயன்படுத்துவதற்கு கட்டணம் உயர்த்தப்படும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 6 மணி நேரம் முதல் 12 மணி நேரம் வரை நிறுத்துபவருக்கு 15 ரூபாயிலிருந்து 30 ரூபாயாகவும், 12 மணி நேரத்திற்கும் மேலாக வாகனங்களை நிறுத்தி செல்வோருக்கு 20 ரூபாயிலிருந்து 40 ரூபாயாகவும் பார்க்கிங் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மாதாந்திர கட்டணமாக 6 மணி நேரத்திற்கு 500 ரூபாயிலிருந்து 750 ரூபாய் ஆகும். 12 மணி நேரத்திற்கு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாகவும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் பயணிப்பதற்கான அடையாள அட்டை வைத்திருப்போருக்கு பழைய கட்டணமே வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் உரிமைக்கான கூட்டமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் 10% EBS இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பிற்படுத்தப்பட்டோர் உரிமைக்கான கூட்டமைப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ரத்ன சபாபதி, பிற்படுத்தப்பட்டோர் உரிமைக்கான கூட்டமைப்பின் சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். அடுத்த கட்டமாக அனைத்து பிற்படுத்தப்பட்ட சமுதாய தலைவர்களும் மாவட்டம் தோறும் கூட்டங்கள் நடத்தி, நகரம், ஒன்றியம், கிராமங்களில் எங்களது அமைப்பு ஏற்கனவே இது புதுக்கோட்டை, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல்ல இருக்குது. மற்ற எல்லா மாவட்டங்களிலும் அதை விரிவுபடுத்தி எல்லா மாவட்டங்களிலும் இதை டூர் பண்ணி இந்த அமைப்பை பலப்படுத்தி அரசியல் எதுக்கும் செல்லாமல் கூட்டத்திற்குத்தான், ஓட்டு வங்கிக்குத்தான் அரசியல்வாதிகள் பயப்படுவார்கள் என்று தெரியும். அந்த ஓட்டு வங்கியை
அந்த கோட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். இதில் 255 சமூகங்களில் பல புல்லுருவிகள் பல அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் இருந்தாலும் அவங்கள பற்றி கவலை இல்லை. சமூக சிந்தனை உள்ளவர்கள், சமுதாய சமர்ப்பணம் உள்ளவர்கள், நாங்கள் அதுக்கு பாடுபடுவோம். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை நம் தமிழ்நாடு பகுதிகளில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்ட பொதுமக்களின் நலன் கருதி திருப்பத்தூர் தலைமை தபால் நிலையத்தில் புதிய கணக்குகள் துவங்குதல், அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு பிரீமியம் செலுத்துதல், மின் கட்டணம் வசூல், தொலைபேசி கட்டணம் செலுத்துதல், பதிவு தபால், துரித அஞ்சல் சேவை, பதிவு மணி ஆர்டர் பேமெண்ட், பண பரிவர்த்தனைகள் என அனைத்து விதமான பண பரிவர்த்தனைகளும் இரவு 8 மணி வரை தொடர்ந்து செயல்படும் என அஞ்சலக கண்காணிப்பாளர் மாதேஸ்வரன் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே பள்ளக்காடு பிரிவு சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனம் மீது மற்றொரு இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் சந்திரன் என்ற 15 வயது சிறுவன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தான். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் சிறுவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த காரப்பட்டு பகுதியில் விவசாய நிலத்தில் 2 பசுமாடுகளை மேய்ச்சலுக்காக விட்டபோது பசுமாடுகள் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டதில் ஒரு பசுமாடு தவறி அருகில் இருந்த 40 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் விழுந்துள்ளது. இதனை கண்ட மாட்டின் உரிமையாளர் மற்றும் அங்கிருந்த விவசாயிகள் பசுமாட்டினை மீட்கும் பணியில் ஈடுபட்டு முடியாததால் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலின் பெயரில் விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் டிராக்டர் மூலம் பசுமாட்டினை உயிருடன் மீட்டனர். கொடைக்கானலில் விளையும் பழங்களில் சிறப்பான இந்த பிச்சீஸ் பழங்கள் வில்பட்டி, பெருமாள்மலை, பேத்துப்பாறை, வடவுகஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் விளையக்கூடியது ஆகும். மரங்களில் விளையக்கூடிய இந்த பிச்சீஸ் பழங்கள் மே மாதத்தில் அறுவடை துவங்கும். ஆனால் தற்போது இந்த பழங்களின் அறுவடை துவங்கியுள்ள நிலையில் 1 கிலோ 200 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். ஆனால் கடந்த ஆண்டை விட பிச்சீஸ் பழ விளைச்சல் குறைவாக உள்ளதால் முழுமையான மகிழ்ச்சியை விவசாயிகள் அடைய முடியவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளி தொடங்கியது. இதன் தொடர்ச்சியாக திருவாரூர் அருகே புலிவலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒன்றிய பெருந்தலைவர் தேவா தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புதிய புத்தகங்களை வழங்கினார். தொடர்ந்து கடந்த ஆண்டு பள்ளியில் பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் பள்ளி ஆசிரியர்கள், சங்க நிர்வாகிகள், பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் ஸ்ரீ மீனாட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கோடை விடுமுறை முடிந்து தற்பொழுது திறக்கப்பட்டுள்ள நிலையில் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன், திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி ஆகியோர் பாட புத்தகங்களை வழங்கினார்கள். இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதல் நாள் வகுப்பிற்கு வருகை தந்த அனைத்து அரசு பள்ளி மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் இனிப்புகள் மற்றும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இதில் கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாட புத்தகங்களை வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புறவழிச்சாலை அருகே இடி மின்னல் தாக்கி கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பண்ணை மூன்றடைப்பு கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் 34 பேருக்கு பணி இல்லை என நகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளதால் 54க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு துறை சார்பில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு குறித்து பிரச்சார வாகனம் வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சோபனா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி கலந்து கொண்டு விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். அதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் உலக குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் செல்வகுமார் தலைமையில் உறுதியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 35,000 பணம் மற்றும் 2.5 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இது குறித்து காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டப்பகலில் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு திருடு போன சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகர திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு தென்னிந்திய அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. சாம்பியன் பட்டத்தை ஆண்கள் பிரிவில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த நடராஜ் என்பவரும், பெண்கள் பிரிவில் வாணியம்பாடியைச் சேர்ந்த சங்கீதா என்ற பெண்ணும் தட்டிச் சென்றனர். இந்நிகழ்ச்சியை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். சென்னை அடுத்த பட்டாபிராமைச் சேர்ந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி.கோ. இளங்கோவன் என்பவர் தனது பிறந்த நாளை ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் கொண்டாடியுள்ளார். ஏழை எளிய மக்கள் அவசர சிகிச்சைக்கு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் இலவசமாக செல்ல நவீன வசதிகள் கொண்ட 2 ஆம்புலன்ஸ் வாகனங்களை வழங்கியுள்ளார். இந்த 2 ஆம்புலன்ஸ்களும் 2 ஓட்டுநர்கள் மற்றும் செவிலியர்களை நியமித்து 24 மணி நேரமும் இயக்கப்படவுள்ளது. இதனை புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி துவக்கி வைத்தார். ராணிப்பேட்டை அருகே குடித்தண்ணீர் பைப்லைன் உடைந்து சாலையில் வீணாவதால் உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அதிக அளவில் பள்ளம் இருப்பதால் எந்த நேரத்திலும் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு அடுத்த இருளஞ்சேரி பகுதியில் இருளர் இன மக்களுக்காக அரசு 41 வீடுகள் கட்டுவதற்கு அரசு ஆணை வழங்கியும் இதுவரை அப்பகுதி மக்களுக்கு அந்த பணிகளை துவக்காமல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அலைக்கழிப்பதாகவும் பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கூறி இருளர் மக்கள் நலசங்க மாவட்ட தலைவர் பிரபு ஆட்சியரின் காரை மறித்து கையில் வைத்திருந்த பெட்ரோலை உடலில் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றுள்ளார். காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவரது தலையில் தண்ணீரை ஊற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலை அதிகரிப்பால் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வெப்பசலனம் காரணமாக ஜூன் 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி முதல் 41 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 44,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் ஆபரண தங்கத்தின் விலை சற்று குறைந்துள்ளது. அதன்படி தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 5,580 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. மேலும் சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 44,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் வெள்ளி விலை கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் 79 ரூபாய் 30 காசுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 79,300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் கைகோர்ப்பதாக அறிவித்துள்ளார். ரஷ்யாவின் தேசிய தினத்தை முன்னிட்டு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு வாழ்த்துச் செய்தி அனுப்பியுள்ளார். மேலும் ரஷ்யாவுக்கு தனது முழு ஆதரவும் வழங்குவதாக அறிவித்துள்ளார். சக்தி வாய்ந்த நாட்டை உருவாக்குவதற்கான இரு நாடுகளின் ஒத்துழைப்பையும் மேம்படுத்துவதற்கும் புதினுடன் கைகோர்ப்பதாக அவர் தெரிவித்தார். உக்ரைன் ஆக்கிரமிப்பு குறித்த விவகாரத்திலும் தனது முழு ஆதரவையும் அளிப்பதாக அவர் அந்த வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். சீனாவில் யான்செங் நகரில் பாரம்பரிய டிராகன் படகு போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. சீன காலண்டரின் 5வது மாதத்தில் நடைபெறும் டிராகன் படகு திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு மாகாணங்களில் ஆண்கள், பெண்கள் மற்றும் கலப்பு குழுக்கள் என அனைத்து பிரிவுக்கான படகு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இந்த போட்டியை காண சீனர்கள் மட்டுமின்றி ரஷ்யா, மலேசியா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த மக்களும் அதிக ஆர்வமுடன் கண்டுகளித்து வருகின்றனர். 38 அணிகளைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட வீரர், வீராங்கனைகள் டிராகன் படகு போட்டியில் பங்கேற்றனர். 2500 ஆண்டுகள் பழமையான டிராகன் படகு திருவிழா சீனாவில் ஆண்டுதோறும் விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தி திணிப்பை நிறுத்த தமிழகமும் திமுகவும் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யும். நியூ இந்தியா அசூரன்ஸ் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையை திரும்பப் பெற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல்.
காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பிரதமர் மோடி மீது அமித்ஷாவுக்கு என்ன கோபமோ தெரியவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. தமிழ்நாட்டில் மின் விநியோகம் சீராக செய்யப்பட்டு வருகிறது. அமித்ஷா வருகையின் போது ஏற்பட்ட மின்தடை தற்செயலாக நடந்தது என அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். 2014 போல 2024 பாஜகவை ஓட ஓட விரட்ட தயங்க மாட்டோம். அரசியலில் அதிமுக ஆலமரம், பாஜக வெறும் செடி என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சாடல். அதிமுக பொதுக்குழு தீர்மானத்தை எதிர்த்து ஓபிஎஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கு ஜூன் 15க்கு ஒத்திவைப்பு. கட்சி விதிகள் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டவை அல்ல என இபிஎஸ் தரப்பு வாதம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.